வணக்கம் மக்களே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரீசெண்டாக என்னென்ன அனிமி அப்டேட்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிருக்குன்னா இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் நண்பா. ஸோ அதுக்கு முதல் நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட அனிமி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். சரி வாங்க நண்பா, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இதில் நாம் முதலாவது என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ நம்ம கிரன்ச்சிரோல் சைடில் ஒரு நியூ அனிமியோட தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்பா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நண்பா. ஸோ அது என்ன அனிமின்னு பார்த்தீங்கன்னா ஈஸி கோயிங் டெரிட்டரி டிஃபென்ஸ் பை த ஒப்டிமிஸ்டிக் லோட் என்கிற அனிமி தான். ஸோ இந்த அனிமியை முதல்ல இந்த வருஷம் ஜனவரி 10 ஜாப்பனீஸ் மற்றும் இங்கிலீஷ் டப்ல நம்ம கிரன்ச்சிரோல் சைடில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மொத்தமாக இந்த அனிமியில் 10 எபிசோட் இருக்குது. முக்கியமா வீக்லி ஒரு எபிசோட் படி தான் இவங்க தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்ல இப்போ ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அதுபடி எவ்ரி வெனஸ்டே ஈவினிங் 6:30 நம்ம கிரன்ச்சிரோல் சைட்ல இந்த அனிமியோட அடுத்தடுத்த எபிசோடுக்கான தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்பை எதிர்பார்க்கலாம் நண்பா. ஸோ யாருக்கும் ஒரு இசக்கை ஃபேண்டசி அட்வென்ச்சர் காமெடி அனிமி பார்க்கணும்னா இந்த அனிமியுமே ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. ஸோ அதோட முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிரன்ச்சிரோல் சைட்ல பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. சரி, இதுக்கு அடுத்து நம்ம ஆஓசி அனிமியோட சீசன் 2க்கான சின்ன டீசர் ஒன்றுமே இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நண்பா. ஸோ இந்த சீசன் 2 எப்போ ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அக்டோபர் மந்த்ல ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுபடி அக்டோபர் 4 வீக்லி ஒரு எபிசோட் படி நம்ம கிரன்ச்சிரோல் சைடில் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இது வந்து தமிழ் டப்ல ரிலீஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா அது டவுட் தான். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வரைக்கும் சீசன் 1 இன்னும் தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணல. ஸோ சீசன் 2 வாய்ப்பில்லை ராஜா. ஸோ யாருக்கும் அந்த ப்ளூ லாக் அனிமி மாதிரி ஒரு ஃபுட்பால் பேஸ் பண்ணி அனிமி பார்க்கணும்னா இந்த ஆஓசி அனிமியுமே ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. ஒரு சூப்பரான அனிமி, நிறைய பேர் பார்க்க மிஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இதுக்கப்புறமா த பிகினிங் ஆஃப்டர் த எண்ட் அனிமியோட சீசன் 2க்கான ட்ரெய்லரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நண்பா. ஸோ இந்த சீசன் 2 வந்து அடுத்த மாதம் அதாவது ஏப்ரல் 1 ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமாக இந்த அனிமியோட சீசன் 1 இனிமே தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணல. ஸோ இதுக்கப்புறமா நம்ம ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி அனிமியோட சீசன் 3 போன வருஷம் அக்டோபர் மந்தில் ஷெட்யூல் பண்ணியிருப்பாங்க. ஸோ முதல்ல ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப் வந்து டிசம்பர் மந்தில் ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த சீசன் 3யோட எல்லா எபிசோடுமே ரிலீஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க நண்பா. ஸோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இதுக்கு அடுத்து நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல இப்போ ரீசெண்டாக ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷன் சீரிஸோட சீசன் 2மே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்லயுமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ யாரும் சீசன் 1 பார்த்து சீசன் 2 பார்க்காம இருந்தீங்கன்னா இப்போ நீங்களுமே சீசன் 2 பார்க்கலாம் நண்பா. ஸோ இது மட்டும் இல்லாம இந்த ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷன் சீரிஸோட சீசன் 3 வேற இப்போதைக்கு ப்ரொடக்ஷன்ல இருக்குது. ஸோ அதுவுமே அடுத்த வருஷம் நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல எதிர்பார்க்கலாம். என்ன வெயிட் பண்ண சொல்றேன். சரி, இதுக்கப்புறமா நம்ம ஃபுல் மெட்டல் அல்கெமிஸ்ட் பிரதர்ஹுட் அனிமியை இப்போ நம்ம அனிமி டைம்ஸ்ல ஹிந்தி டப்ல ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வீக்லி 3 எபிசோட் படி இப்போ ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இது வந்து இப்போதைக்கு ஹிந்தி டப்ல மட்டும் தான் ரிலீஸ் பண்றாங்க நண்பா. சோ தமிழ் தெலுங்கு டப் வந்து ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. தாங்க மாட்டீங்கடா, இது என்னன்னு தெரியும், தாங்க மாட்டீங்க, மனசுக்குள்ள போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கேனே. சோ கடைசியா நம்ம அனிமி டைம்ஸ்ல டெத் நோட் அனிமியோட தமிழ் தெலுங்கு டப் தான் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. சோ அதுக்கப்புறமா எந்த ஒரு அனிமியோட தமிழ் தெலுங்கு டப்புமே அவங்க ரிலீஸ் பண்ணல, வெறும் ஹிந்தி டப்ல ரிலீஸ் பண்ணி கொண்டு இருந்தாங்க. சோ இப்போ ஒரு சந்தோஷமான ஒரு அப்டேட் என்னன்னா நம்ம அனிமி டைம்ஸ்ல கொஞ்சம் சுமாரான டப்பிங்கோட இந்த தமிழ் தெலுங்கு டப்ல ரிலீஸ் பண்ணாம கொஞ்சம் பெட்டரான குவாலிட்டியோட கொடுக்கறதுக்காண்டி கொஞ்சம் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ அதுபடி கூடிய சீக்கிரமா ஏதாவது ஒரு அனிமியோட தமிழ் தெலுங்கு டப் வந்து நம்ம அனிமி டைம்ஸ்ல எதிர்பார்க்கலாம் நண்பா. சோ எனக்கு தெரிஞ்சு டோக்கியோ கோகுல் அல்லது ஃபுல் மெட்டல் அல்கெமிஸ்ட் பிரதர்ஹுட் அனிமியுமே தமிழ் தெலுங்கு டப்ல கொண்டு வரதுக்குமே அதுக்கு சான்ஸ் இருக்குது. சோ வெயிட் பண்ணி பாப்பேன் நண்பா. கண்டிப்பா இவங்களுமே தமிழ் தெலுங்கு டப்ல ஃபியூச்சர்ல அனிமியை கொண்டு வரத்தான் போறாங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நொட்டுவாங்க. ஸோ இதுக்கப்புறமா ரூஸ்டர் ஃபைட்டர் என்கிற அனிமியை மார்ச் 14 நம்ம கிரன்ச்சிரோல் சைட்லேயுமே ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமியை நம்ம அனிமி டைம்ஸ்லேயுமே ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இப்போதைக்கு ஜாப்பனீஸ் மற்றும் இங்கிலீஷ் டப்ல நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதுவுமே ஒரு டிஃப்ரெண்டான அனிமி தான். நிறைய பேர் இந்த மை ஹீரோ அகாடமி அனிமியோட சீசன் 8க்கான தமிழ் டப் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு அப்டேட் என்னன்னா இப்போ இந்த மை ஹீரோ அகாடமி அனிமியோட சீசன் 8 கூடிய சீக்கிரமா நம்ம ஜியோ காஸ்டர்ல தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்ல கொண்டு வரப்போறாங்க நண்பா. ஸோ இப்போ இதை அவங்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அது என்னடா மை ஹீரோ அகாடமி அனிமியோட சீசன் 8க்கான தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப் வந்து கம்மிங் சூன் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுபடி இந்த சீசன் 8க்கான தமிழ் டப்பை கூடிய சீக்கிரமா நம்ம ஜியோ காஸ்டர்ல எதிர்பார்க்கலாம் நண்பா. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏப்ரலோ மே மந்த்ல கொண்டு வரதுக்குமே நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதோட இப்போ இந்த ஜியோ ஹாஸ்டல்ல இந்த சீசன் 8 கொண்டு வரதால நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் சேனல்லையுமே டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்பேன் நண்பா. அதோட இந்த சீசன் 8 இந்த அனிமியோட ஃபைனல் சீசனாமே இருந்திருக்கும். ஸோ யாரும் இந்த மை ஹீரோ அகாடமி அனிமியை இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தமிழ் டப்பிங்குமே ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் நெக்ஸ்ட்.
சரி, இதுக்கப்புறமா இந்த வருஷம் ஜனவரி மந்த்ல நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல சென்டென்ஸ் டு பி ஹீரோ என்கிற அனிமியை தமிழ் டப்லயுமே வீக்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் பண்ணி கொண்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த அனிமியோட சீசன் 2வுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நண்பா. ஸோ அதனால இந்த அனிமியோட சீசன் 2 அடுத்த வருஷம் எதிர்பார்க்கலாம். சரி, அடுத்து நம்ம ரீசீரோ அனிமியோட சீசன் 4 வந்து அடுத்த மாசம், அதாவது ஏப்ரல் மந்த்ல நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சீசன் 4ல மொத்தமா 19 எபிசோட் பிளான் பண்ணியிருக்காங்க நண்பா. ஸோ அதை வந்து 2 கோரா பிரிச்சு ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ அதுல வந்து முதல் கோர்ல 11 எபிசோட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்பேன் நண்பா. ஸோ அதோட இந்த ரீசீரோ அனிமியோட சீசன் 1ஓட தமிழ் டப்பிங்குமே ஏப்ரல் மந்த்ல ரிலீஸ் ஆகிறதுக்குமே அதிக சான்ஸ் இருக்கு நண்பா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படியே அவங்க ரிலீஸ் பண்றாங்களா இல்லையாண்டு. சரி, நெக்ஸ்ட் போன வாரம் நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல 2B ஹீரோ எக்ஸ் என்கிற அனிமியோட தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்புமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ யாரும் அந்த அனிமியை இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. ஒரு சூப்பரான அனிமி. ஸோ இது வந்து ஒரு சைனீஸ் அனிமிங்கிறதால இதோட அனிமேஷனுமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அதுக்காகவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மொத்தமா 24 எபிசோட் இருக்குது. ஸோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. ஒரு வெத்தான அனிமி. போதுமா மகாபிரபு, போதுமா? சரி, போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க, டாடா.